ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். விந்தை ரகசியத்தை இந்தாவென நாளும் நமக்கெல்லாம் வழங்கி அருளிக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வ தேவேஸ்வரர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, ஐயன் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்று 14வது நாளாக நாம் பார்க்க இருக்கிறோம். நாம எல்லாருமே இந்த ஒரு துக்க தேகத்தை ஏற்று இந்த துக்க உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நமது இந்த துக்க தேகத்தை மாற்றுவதற்காக இந்த சர்வ அண்டரண்ட சராசரத்தையும் படைத்த அந்த ஈசர் அவர்களும் இந்த துக்க தேகம் நம்மை போலவே இந்த துக்க தேகத்தை ஏற்று அவர்கள் இந்த மண்ணுலகிற்கு அவதாரம் செய்கிறார்கள். இந்த பாக்கியம் இந்த பூமிக்கு எப்போதேனும் ஒரு பொழுதுதான் அது கிட்டும். அது எப்போதும் கிட்டாது. அவர்கள் வந்து அவதரிக்கும் போது இந்த பூலோகமும் ஸ்வர்ணலோகமாக சொர்க்கலோகமாக ஆகிவிடுகிறது. அப்போ இந்த பாக்கியம் இந்த பூலோகத்துக்கு எப்போதேனும் ஒரு முறைதான் அது கிட்டும். அவர்கள் வந்து அவதரிக்கும் போது இந்த பூலோகமும் ஸ்வர்ணலோகமாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு வந்து நம்முடைய குமாரி அம்மா அவங்க வாக்கியம் படிக்கும் போதே முதல் வரியே இப்படித்தான் இருந்தது. ஸ்வர்ணலோகத்தில் வாழ பாக்கியம் பெற்றுள்ள தேவ மக்கள் ஆகிய நீங்கள். அப்போ பெருமானவர்கள் வந்து அவதரிக்கும் போது இந்த லோகமும் ஸ்வர்ணலோகமாக மாறிவிடுகிறது. அந்த ஸ்வர்ணலோகத்தில் வாழ பாக்கியம் பெற்றவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். அப்போ அந்த பாக்கியம் இந்த பூலோகத்துக்கு எப்போதேனும் ஒரு நாள் ஒரு நேரம் தான் அது கிட்டும். ஆனா எத்தனையோ பாரவங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. நம்முடைய பெருமானவர்கள் வந்த அந்த காலத்துலதான் அவங்களுடைய நாதத்தை நாம இன்னைக்கும் கேட்டுட்டே இருக்கோம். அவங்களுடைய நாதம் இந்த பூலோகத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் வந்த எந்த பாரவான்களுடைய நாதத்தையும் நம்ம கேட்க முடியாது. ஆனா நம்ம பெருமானவர்களுடைய நாதம் இன்னைக்கும் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த நாதத்தோட கூட நம்ம வாழ்கிற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இது ஒரு பெரும் பேராக நமக்கு எல்லாம் இருக்கிறது. அந்த பெரும் பேற்றினை பெற்றவர்கள் நாம் எல்லோரும். நாம் இப்பவும் அவர்களுடைய நாதத்தோடு கூடியே அவர்களோடு கூடியே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாதமானது நம்ம இகத்திலும் பரத்திலும் காத்துக்கொண்டே இருக்கும். இந்த இக வாழ்விலும் அவர்கள் நாத வடிவில் நம் கூடவே இருந்து நம்மை காத்தருள் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் நம்மை அவர்கள் அண்டவிட மாட்டார்கள். அப்போ நமக்கெல்லாம் கஷ்டமே இல்லையா அப்படின்னு நாம நினைச்சோம்னா, பெரிய ஆபத்தாக வர இருப்பதெல்லாம் ஏதோ ஒரு சிறிய கஷ்டத்தை கொடுத்து நம்மளை அதுல இருந்து காப்பாத்துறாங்க அப்படிதான் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பெருமானவர்கள் கூடயே இருக்கும்போது நமக்கு பேராபத்து எதுவும் வந்துடாது. நாம ஒரு சின்ன கஷ்டத்தை இதுதான் பெரிய கஷ்டம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர இருந்தது, அதை வந்து நமக்கு இப்படி ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அதுல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காங்க, நம்ம கூடவே இருந்து, அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ளணும். அதை பத்தி ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ஒரு குருவும் ஒரு சீடனும் ஒரு காட்டு வழியாக பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு பெருமான் மேல அந்த சீடன் மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் கொண்டிருந்த சீடராக இருக்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் காட்டு வழியில பயணம் செய்யும் போது ஒரு வழி நடை களைப்பு காரணமாக ஒரு மரத்தடியில 2 பேரும் தூங்குறாங்க. அப்படி தூங்கும்போது அந்த குரு பெருமான் அவர்களுடைய கனவுல ஒரு பூதம், அவருடைய கனவுல ஒரு சிவபெருமான் தோன்றுறாங்க. அவங்களுக்கு சிவபெருமான் தோன்றி என்ன சொல்றாங்க, உன்னுடைய சீடனை கொல்வதற்கு ஒரு பூதம் வரப்போகிறான். அந்த பூதத்தினிடம் இருந்து நீ அவனை உன்னுடைய அறிவு கொண்டு நீ அவனை காப்பாற்றிக்கொள்
அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அப்போ மறைஞ்ச உடனே இந்த குரு பெருமானுக்கு அதுல இருந்து தூக்கமே வரல. எந்திரிச்சு உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த கனவுல பார்த்த மாதிரியே ஒரு பூதமும் வந்துருது. வந்து இந்த சீடனோட ரத்தத்தை குடிக்க சொல்லி என்னை யமபெருமான் அனுப்பி வச்சிருக்கிறாரு, நான் அவங்க வேலையை செய்யணும் அப்படின்னோடனே இவர் வந்து தடுக்கிறார். குரு வந்து அதை தடுக்கிறார். நீங்க தடுக்க கூடாது, யமனுடைய ஆணையை தடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை. அதனால நீங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்களாச்சே, நீங்க தடுக்கலாமா? எனக்கு வந்து ஆணை, யமன்கிட்ட இருந்து ஆணை வந்திருக்கு, இந்த சீடனுடைய ரத்தத்தை நான் பருகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரு பெருமான் என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. யமனுடைய ஆணையையும் மாற்ற முடியாது, இந்த பூதத்தையும் தடுக்க முடியாது. ஆனா யமனுடைய அந்த ஆணையையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கணும், சீடனையும் காப்பாற்றணும். என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சு, கொஞ்சம் இருப்பா அப்படின்னு அந்த பூதத்திட்ட சொல்லிட்டு ஒரு முள்ளை, அங்க இருக்கிற ஒரு முள் எடுத்து அந்த தூங்கி கொண்டிருக்கிற அந்த சீடனுடைய கையில ஒரு கீறல் போடுறாங்க. கீறல் போட்டு அதுல இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பூதத்திட்ட கொடுத்து, உனக்கு என்ன ஆணை, யமன்ட்ட இருந்து இவனோட ரத்தத்தை பருகணும், அவ்வளவுதானே, இந்த ரத்தத்தை பருகிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த உடனே அந்த பூதமும் சரி, நானும் யமனுடைய அந்த ஆணையை நிறைவேற்றின மாதிரி ஆச்சு, அவர் வந்து ரத்தத்தை தான் பருக சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை பருகிட்டு அது போயிருக்கு. இப்போ இந்த குரு பெருமான் இல்லைன்னா அவனை முழுமையாக அவனை கொன்று விட்டு, அவனோட ரத்தத்தை பருகி, அவன் ரத்தம் முழுமையும் பருகிட்டு அவனை கொன்று விட்டு அது போயிருக்கும். இப்போ குரு பெருமான் இருந்ததுனால அவனை வந்து ஒரு சிறிய கஷ்டத்தை கொடுத்து, கொஞ்சம் முள்ளால கீறி கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அந்த பூதத்திட்ட கொடுத்து அந்த பூதத்தை அனுப்பி வச்சுட்டார். அப்போ அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த மூலிகை செடிகளை எல்லாம் எடுத்து கசக்கி அந்த காயத்தின், அந்த முள் கீறின காயத்தின் மேல வச்சு ஒரு துணியை வச்சு கட்டு போடுறாரு. அப்போ இந்த சீடன் வந்து எதை, அந்த குரு பெருமான்கிட்ட எதையுமே கேட்கல. ஏன் முள்ளால கீறினீங்க, இப்ப ஏன் காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போடுறீங்க, எதுவுமே கேட்கல. அவன் அமைதியா இருக்கிறான். அப்போ அந்த குரு பெருமான் கேட்கிறாரு, நீ என்ன எதுவுமே கேட்க மாட்டியா, நான் முள்ளால கீறினேன் அதையும் ஒன்னும் சொல்லல, இப்ப கட்டு போடுறேன் அதையும் ஒன்னும் சொல்லல, ஏன் ஒன்னும் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, பெருமானே நான் உங்களை வந்து முழுமையாக உங்க மேல தீவிரமான பக்தியும் உங்க மேல முழுமையான நம்பிக்கையும் உங்க மேல நான் வந்து சரணாகதியான ஒரு பக்தியை நான் வச்சிருக்கிறேன், நீங்க என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்கே அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க செய்யறதுக்கெல்லாம் நான் கேள்வி கேட்கலாமா? நீங்க என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களை நான் கேள்வி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. எந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு இந்த ஆபத்தை நீங்க கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் சொன்ன உடனே அந்த குரு பெருமான் ரொம்ப மகிழ்ந்து போய் அந்த சீடனை அதுக்கப்புறம் தன்னோட அழைச்சிட்டு போனாங்க. அது போல ஒரு பக்தி நம்ம பெருமான் அவர்கள், நம்ம வந்து பெருமான் அவர்கள் மேல அப்படியான ஒரு முழுமையான ஒரு பக்தியை நாம வைக்கணும். சரணாகதியான பக்தி. எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க என்ன செஞ்சாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே, தெய்வமே நான் உங்களைத்தானே நம்பிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படின்லாம் நம்ம கேட்கவே கூடாது. எந்த ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நமக்கு இந்த ஒரு சிறிய கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அப்படின்னு நினைச்சு அதை கடந்து போகிற வல்லமையும் அவங்களே கொடுத்துருவாங்க. எப்படி அந்த குருபெருமான் உள்ள வச்சு கீறி அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தும் போட்டு கட்டு போட்டாங்களோ அது போல நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதுக்கு உண்டான மருந்து அதையும் பெருமான் அவர்கள் தந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம ஒரு முழு நம்பிக்கை கொண்டு பெருமான் அவர்கள் மேல ஒரு சரணாகதி தத்துவம், அதுதான் நம்மை வந்து ஆபத்துல இருந்தெல்லாம் காக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும். இப்படியாக அப்படி அந்த சீடனுக்கு கிடைத்த ஒரு குரு பெருமான் போல இந்த ஈசனே இந்த உலகத்துக்கு வந்து அவதரித்து நம்மை இகத்திலும் பரத்திலும் காத்தருள்வதற்காக நமது பெருமான் அவர்கள் நம்மை போலவே ஒரு தூல தேகம் ஏற்று வந்து
இங்க வந்து அவங்கள நாம இன்னார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை என்பதால் நான் இன்னார் தான் வந்திருக்கிறேன், உன்னை காத்து ரட்சிக்கின்ற இந்த சர்வ அண்டர் இந்த சராசரத்தையும் படைத்த அந்த ஈசன் தான் உன்னை போல தூலமெடுத்து வந்திருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டி நமக்கெல்லாம் காண்பித்தருடைய அந்த திருவாக்கியங்களைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் நாம் பார்க்கவிருக்கிற அந்த திருவாக்கியம் திருமெஞ்ஞான குறள் திருவாக்கியம் 16 நாம பார்ப்போம். இப்போ நாம இதுக்கு முன்னால எப்பயுமே நாம எல்லா திருவாக்கியமும் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். இதுக்கு முன்னால நமக்கு படிக்கும் போது அது அப்படி தெரியல. ஆனா இப்போ படிக்கும் போது எந்த வாக்கியம் படிச்சாலும் இந்த இடத்துல பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்றது நமக்கு அப்படியே தோற்றமாக தெரியுது. அப்போ நாம எந்த நோக்கத்தோட பாக்குறோமோ அந்த நோக்கத்துக்கு இணங்கி பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம உணர முடியுது. அப்போ இந்த திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். திருவாக்கியம் எண் 16. இறைவன் என்ன பாடுபட்டு என்ன யுக்தி பண்ணி ஒரு பூவை படைத்திருப்பான்? அப்படி படைத்தது எதற்காக? சபையோர் மக்கள் முகர்வதற்காக. ஆண்டவர்கள் இவன் முகர்வாவிட்டால் என்ன, இவன் தான் நாற்றம் பிடித்த பயலாச்சு, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். செவிக்கு உணவு எது? செவி உணவின் பலன் என்ன? சபையோர் தெரியவில்லை. எதுனாலும் பெருமானவர்கள் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டா நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் தெரியலைன்னு சொல்லிடும். அவங்க திருவாய் மூலமாக அது என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம தெரிஞ்ச மாதிரி முண்டிக்கிட்டு அது இதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது தெய்வமே, நீங்க அருளி செய்யுங்க அப்படிங்கும் போது அங்க இருந்து புதுசா நாளும் புதியோனாய் புது தோற்றமாய் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பெருமானவர்கள் சொல்றாங்க, வாய் உணவு இந்த அனித்திய உடல் வளர்ப்பதற்காக என்று யாவற்றாலும் அறிவார்கள். ஆனால் செவி உணவு எது, அது எதற்காக தரம் பெற்றது என்பதுதான் எவருக்கும் எட்டவில்லை. நித்திய தேகம் எடுத்து வாழ்வதுதான் செவி உணவின் பலன் என்று இந்த அகில உலகத்திற்கும் அறிவிக்கவே நாம் வந்துள்ளோம். இப்போ செவி உணவோட பலன் என்ன? நீ இந்த தூல தேகம் துக்க தூல தேகத்துல இருக்கிற, இதுல இருந்து ஒரு நித்திய பேரின்ப தூலம் நீ எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு செவி உணவு நீ அருந்தணும். இந்த செவி உணவோட பலன் நீ நித்திய தேகம் எடுப்பதுதான். அதை அறிவிக்கிறதுக்காகத்தான் நான் அவதரிச்சு வந்திருக்கிறேன். அந்த உணவை யார் கையில் தரப்பெற்று இந்த உலகம் முழுவதற்கும் வழங்கப்பெற வேண்டுமோ அவர்கள் கையிலே இறைவன் அதை ஒப்படைத்தாயிற்று. அந்த உணவு எல்லார் கையிலும் இருக்காது. எல்லாரும் கொடுக்கறது செவி உணவு ஆயிருமா? நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ மேடை ஏறி என்னென்னமோ பேசுறாங்க, அதெல்லாம் கேட்டா செவி உணவு ஆயிருமா? அதெல்லாம் பொதுப்பட பேசுவோர் போலியாம் குறவர்னு போலிகள் என்ன வேணாலும் பேசுவாங்க, அது செவி உணவாகாது. இறைவன் கொடுத்து அனுப்பின செவி உணவு. அந்த இறைவன் யாராவது ஒருத்தவங்கிட்ட தான் அப்பப்போ கொடுத்து அனுப்புவாங்க. அப்படியாக இறைவன் அதை என் கையில கொடுத்துட்டாங்க. யார் கையில கொடுக்கணுமோ அவங்க கையில இறைவன் அந்த செவி உணவை கொடுத்துட்டாங்க. அந்த செவி உணவின் பலனை ஏராளமான பேர் பெற்றிருக்கிறார்கள். அந்த உணவு ஒரு பாத்திரத்துல கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க இறைவன். அது அட்சய பாத்திரம். எடுக்க 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 அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம். அது இந்த உலக மக்கள் எல்லாரும் வந்தாலும் துளி கூட குறையாது. அந்த பாத்திரத்துல இருக்கிற உணவு அள்ள 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 மேலும் மேலும் பெருகி கொண்டேதான் இருக்கும். அப்படியான ஒரு அட்சய பாத்திரத்தை பெருமானவர்கள் கையில் ஏந்தி இங்க ஏராளமான பேருக்கு அந்த உணவை அள்ளி 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 நாளும் வழங்கிக்கிட்டே இருக்காங்க. இனியும் பெற விரும்புவோர் பெற்றுக்கணும். இனியும் இந்த உலகத்துல எத்தனை பேர் வேணுமோ எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். வாய் உணவு செவி உணவோடும் கூட இன்னொரு உணவும் இந்த மனுவுக்கென்று படைக்க பெற்றிருக்கிறது. இப்ப முதல்ல கேள்வி கேட்டாங்களே, இந்த பூ எதுக்காக படைக்க பெற்றிருக்கிறது, அந்த கேள்விக்கு இப்ப வர்றாங்க. செவி உணவை பத்தி சொல்லிட்டு இந்த செவி உணவை பத்தி சொல்லியாச்சு, வாய் உணவை பத்தியும் சொல்லியாச்சு. வாய் உணவு இந்த தூலத்தை வளர்ப்பதற்குன்னு இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். செவி உணவு தான் தெரியல, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்துட்டேன். இப்ப இன்னொரு உணவு ஒண்ணு இருக்கே, அது தெரியுமா? எதுக்காக இந்த மலர்களை எல்லாம் படைச்சாங்க?
இறைவன் உன்னை படைக்கவென்று உன் தாயினுடைய கருப்பறையில் ஒரு நாள் உன்னை கொண்டு போய் சேர்த்தான் அல்லவா? அப்போதே உன்னுடைய வயது வாழ்நாளாகிய பொக்கிஷத்தை உன் சுவாசத்திலே வைத்து படைத்தான். உன்னை என்னைக்கு கொண்டு கருவறையில சேர்த்தானோ அப்பயே உனக்கு இவ்வளவுதான் வயது அப்படின்னு நிர்மாணிச்சாச்சு. அந்த சுவாசத்திற்கு வேண்டிய உணவைத்தான், அந்த சுவாசத்துக்கு அந்த உணவு, இந்த அண்டம் நிறைய காற்று நிரப்பி வச்சிருக்காங்க. அவன் உணவு இல்லாம கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கலான்னு தான் உணவு கொஞ்சம் தள்ளி போய் நம்ம பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கு. தண்ணி இல்லாம இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம், அதுக்காக தண்ணி அந்த உணவை விட இன்னும் கொஞ்சம் கிட்டத்துல தண்ணி இறைவன் வச்சிருக்காங்க. ஆனா காற்று இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாதுங்கிறதுக்காகத்தான் காற்றை இந்த நாசிக்கு பக்கத்திலேயே எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கிற மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்ம நாசிக்கு பக்கத்திலேயே காற்றை வச்சிருக்காங்களே. அந்த காற்றும் சுவையுள்ளதாக, நீ வாய்க்கு சாதாரண உணவு சாப்பிடுறியா, பிரியாணி அது இதுன்னு வச்சு சாப்பிடுறியா, அது போல இந்த நாசிக்கும் சுவையான உணவா இருக்கட்டும், மனமான உணவா இருக்கட்டும், இந்த ஆக்சிஜனே வாசனையோட இவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாசனை மிக்க மலர்களை எல்லாம் படைச்சி அந்த வாசனை இந்த காற்றில் கலந்து இந்த மனிதனுடைய நாசிக்கு மனத்தோட போய் அந்த உணவு ஏறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சுவாசத்திற்கு வேண்டிய உணவைத்தான் இந்த பூவிலே வைத்து படைத்தான். அதுதான் உன் ஜீவ உணவு. ஆகவே மனத்துடன் பூவை படைத்தது. அப்போ மனத்தோட பூவை படைத்தது எதுக்குமே இந்த உலகத்துல தெரியாது யாருக்குமே. நம்மளுடைய சுவாசத்துக்கு உண்டான உணவு அருமையான மனமான உணவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் படைச்சாங்களே தவிர வெறுமனே மோப்பம் பிடிப்பதற்கு அல்ல. இந்த மனுஷன் மட்டும்தான் அந்த சுவாசத்தை அந்த வாசனையை உணர முடியும், மற்றவையெல்லாம் உணர முடியாது. இப்படி வாய் உணவென்றும் செவி உணவென்றும் ஜீவ உணவென்றும் நீ உன் மேம்பாட்டுக்கென்றே நீ கேட்காமலேயே இறைவன் படைத்தானே. நம்ம கேட்டோமா இப்படி எல்லாம் வேணும்? நம்ம எதுவுமே கேட்கலையே, கேட்க தெரியாதே. அப்படி கேட்காத போதே இறைவன் இவ்வளவும் படைத்தாங்களே, அந்த கடனை நீ எப்போது கட்டுவாய்? அது எவ்வளவு பெரிய கடனா இருக்கு. நம்ம கேட்காம ஒருத்தவங்க நம்ம மேல அன்பு செலுத்தி நமக்கு எல்லாமே கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கடன் பெற்றிருக்கோமே. அந்த கடனை நாம எப்படி கட்டுறது? திருவள்ளுவநாயனார் அவர்கள் செய்யாம செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்கிறார்கள். 100 ரூபாய் காசுக்கு படாத பாடுபட்டு அல்லும் பகலும் மாடாக உழைத்து உன்னுடைய தூலத்தை வளர்க்கிறாயே, அப்படி வளர்த்த உன் தூலம் இப்போது என்ன விலை பெறும்? நிர்ணயிக்க முடியாத கிரயம் பெறும். ஆனால் உன் ஜீவன் போன பின் அது என்ன விலை பெறும்? ஒரு காசுக்கு கூட ஆகாத சவமாகிவிடும். அப்படி ஆகாதபடி உன்னுடைய தூலக்கருவிகள் அனைத்தையும் பாதுகாத்து அவற்றை அளவு கடந்த விலை மதிப்புடையவனாக வைத்திருக்கின்ற உன் ஜீவனை சதா வளர்க்கின்ற அந்த பாட்டுக்கு, அப்போ உன்னுடைய ஜீவன் தானே உன்னுடைய தூலத்தை இவ்வளவு விலை மதிப்புடையதாக வச்சிருக்குது. அந்த ஜீவனை வளர்க்கிறதுக்காக இறைவன் பாடுபட்டு நறுமண மலர்களை வச்சு வாசனையோட இவன் ஜீவனுக்கு உணவு போகட்டும். நல்ல மனமா விதவிதமான மனம், மல்லிகைப்பூ ஒரு மனம், ரோஜா மனம் ஒரு மனம், முல்லைப்பூ ஒரு மனம், இப்படி விதவிதமான மனங்களை நமக்கு தர்றாங்களே, அதுக்கு நீ என்ன கைமாறு செய்வாய்? அந்த நன்றியே எட்டா பெருங்கடனா இருக்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய கடனா இருக்கு. இன்னொரு நித்திய தேகத்தை அளக்குறாங்களே, தூலம் எடுத்து நமக்கு செவி உணவு தந்து நம்ம நித்திய தேகம் தர்றதுக்கு தினமும் செவி உணவு அந்த அட்சய பாத்திரத்துல இருந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன நன்றி செய்ய போறோம்? அதுக்கு காணிக்கையா என்ன கொடுக்க போறோம்? உன் தலையவே வெட்டி சமர்ப்பித்தாலும் ஈடாகாது. உனக்கு நித்திய தேகத்தை அளக்கின்ற பெருங்கருணை செயலுக்கு காணிக்கையாக உன் தலையையே வெட்டி சமர்ப்பித்தாலும் அதற்கு ஈடாகுமா? இவ்வளத்தையும் படைச்சாங்களே, அதுக்கு வையகமும் வானகமும் கொடுத்தாலும் ஈடாகாது. உனக்கு அந்த நித்திய தேகத்தை தர்றாங்களே, அதுக்கு உன் தலையவே வெட்டி அவங்க திருவடியில சமர்ப்பித்தாலும் அதுவும் ஈடாகாது. அப்ப நீ என்ன கொடுக்க போற? அந்த நித்திய பொருள் என் கைக்கு எப்படி வந்தது? அந்த அட்சய பாத்திரம் என் கைக்கு எப்படி கிடைச்சிச்சு? எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் குறையாத அந்த மை, அப்படி ஒரு மை அடக்கப்பட்ட அந்த சிமிழ் என் கைக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதற்காக இந்த உலக வாழ்வையே நாம் அர்ப்பணித்தோம். லேசாலாம் கிடைக்கல, இந்த உலக வாழ்வையே அர்ப்பணிச்சுதான் அந்த அட்சய பாத்திரத்தை நான் பெற்றேன்.
உடலை அதற்காகவே தேய்த்தோம், எலும்பெல்லாம் பொடித்து சதையெல்லாம் பீத்து பீத்து கொடுத்தோம். அனித்தியன் எம்மை ஏழை என்று ஏளனம் செய்தான். இந்த உலகத்துல காசு சம்பாதிச்சாதான் மதிப்பாங்க. ஞானத்தை பெறேன்னு பெருமானவர்கள் பாட்டேற்கிறான் அவர்கள் கூட அகில வளம் வந்து காடு மேடெல்லாம் சுற்றி வந்தாங்களே, அப்ப எத்தனை பேர் அவங்கள இலக்காரமா பேசிப்பாங்க. நல்ல குடும்பம், நல்ல தொழில், நல்ல நெல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படி வந்து ஒரு பெரியவர் ஏதோ மந்திரம் போட்டு ஏதோ மந்திரம் பண்ணி மாயம் பண்ணி இப்படி இழுத்துக்கிட்டு காடு மேடெல்லாம் இப்படி அவர் பின்னால சுத்திக்கிட்டு தெரியுறாருன்னு எத்தனை பேர் ஏளனம் பேசியிருப்பாங்க. அதை நாம் ஒரு சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அதை ஏன் நம்ம பொருட்படுத்தணும்? நம்ம ஒரு நாள் பார்த்தோமே, இந்த உலக மக்கள் எது பேசினாலும் டோன்ட் கேர்ன்னு போய் நம்மளுடைய நோக்கம் என்னன்னு போய்கிட்டே இருக்கணும். அது போல நான் பொருட்படுத்தலை, நான் டோன்ட் கேர்ன்னு விட்டுட்டேன். அப்படி விட்டதுனால எனக்கு கிடைச்ச பலன் என்ன? எனக்கு அணுவளவும் நஷ்டம் இல்லை. எல்லா வகையிலும் எவரும் பெற முடியாத அந்த நித்திய லாபகர பெருவாழ்வு எம் கையில் கிட்டியது. அதோடு எல்லோரும் யமன் கை அடக்கம், அந்த யமன் எம் கை அடக்கம் என்ற எல்லோரும் பெற முடியாத வல்லபமும் எம் கையில் ஆச்சுது. யமன் எனக்கு மட்டும், நான் மட்டும் யமனை ஜெயிச்சுக்கல, எல்லா மக்களும் யமனை ஜெயிக்கக்கூடிய, எல்லா மக்களும் அந்த வல்லபத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வல்லபம் என் கைக்கு வந்தது. இன்னும் உலகத்தில் உள்ள விலை மதிப்பு கடங்கா மனு தலைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கும் அளப்பதற்கரிய பெரு நிதியமும் என் கையில் இருக்கிறது. இந்த உலக மக்களை எல்லாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பெரு நிதியம் அதுவும் என் கையில இருக்கு. அது என்ன நிதியம்? அன்பென்னும் நிதியம். அன்பு கொண்டுதானே நம்மளை எல்லாம் பெருமானவர்கள் அன்பெனும் பிடியுள் அகப்பட்ட மலையே அவங்களும் நம்மளை அன்பு காட்டிதான் அரவணைச்சாங்க. நாமளும் அவங்க மேல அன்பு செலுத்தி தான் அவங்களை ஏமாற்றி அவங்க பிள்ளைகளா சேர்ந்துக்கணும். அதுதான் பெரு நிதியம் இந்த உலகத்துல. அன்பெனும் பிடியுள் அகப்பட்ட மலை, அன்பெனும் பிடிக்குள்ளதான் அவங்க அகப்படுவாங்க. வேற எந்த பிடியிலையும் நீ அவங்கள பிடிக்க முடியாது. அப்போ இவ்வாறெல்லாம் இருப்பினும் நாம் ஒரு ஆண்டி தானே. நான் என்ன ஆண்டின்னு நினைச்சியா? ஒன்னும் தெரியாம ஒரு வயசானவர் பின்னால காடு மேடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க ஆண்டின்னு நினைச்சியா? நான் ஆண்டிதான். ஆனா என்ன ஆண்டி? சர்வ உலகத்திற்கும் ஆண்டி, சர்வ உலகத்தையும் ஆழ்கின்ற ஆண்டி, இந்த சர்வ அண்ட சராசரத்தையும் படைச்ச ஆண்டி நானு. நாம் ஒருவர் இல்லை என்றால் அந்த கடுவாயாகிய யமன் முன்னி என்ன செய்வாய்? அவனை அடக்கி ஆள்கின்ற சொத்து உன் கையில் என்ன இருக்கிறது? பெருமானவங்க ஒருத்தவங்க இல்லைன்னா நாமளும் இந்த கோடான கோடி உலக மக்கள் பொய்யையும் போலிகளையும் நம்பி ஏமாந்து திரிகிறாங்களே, அந்த கூட்டத்துல ஒருத்தராகத்தானே நாமும் இருந்திருக்கணும். அதுல இருந்து மீட்டு பெருமானவர்கள் நமக்கு கிடைச்சிருக்காங்களே, இந்த சொர்ணலோகத்தில் வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே. திருவள்ளுவ நாயனாரின் நிறைமொழி உனக்கு அளக்க முடியாத அகமிய தோற்றமாய் விளங்குகிறதே. அது ஏன்? திருக்குறளுக்கு பொய்யா அர்த்தம் சொல்றாங்களே உலகத்துல, அதுக்கு மெய்மையான அர்த்தத்தை நமக்கு பெருமானவர்கள் விளங்க வைக்கிறாங்களே, அது ஏன்? அவங்க பிள்ளைகளாக நம்ம ஆனதுனால நமக்கு அப்படி விளங்குது. ஆனால் இந்த எல்லையை வந்து அடையாத ஒருவனுக்கு அது குரலாக, அது குட்டையாக அல்லவோ இருக்கிறது. அதற்கு காரணம் அவன் வாழும் உலகம் குட்டை, அவன் நினைவும் குட்டை, அவனும் குட்டை, எல்லாமே குட்டை. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரையும் நம்ம குட்டை பயல்களாத்தான் நினைக்கணும். அறிவிலையும் குட்டை, எல்லாத்துலயும் குட்டை. அவன் நினைச்சிட்டு நான் நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய பணக்காரி, என்ன இருந்தாலும் நீ குட்டை. நீ நாளைக்கு மந்திரி ராசி, நம்ம நேற்று பார்த்தோமே ராசா பூச்சி மந்திரி பூச்சி, நீ ராசாவா இருந்தாலும் பூச்சி தான், நீ ராசா பூச்சி மந்திரி பூச்சி, நாளைக்கு நரகத்துக்கு போற பயல். எப்படிதான் அப்படியெல்லாம் குட்டை பயல்களாக நம்மளைத்தான் நெட்டை பயல்களாக பெருமானவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறாங்க. அப்போ நீ இங்க வந்து அண்டிய பிறகுதான் உன்னை எம் ஆலவாய் சூழில் வைத்து கருவாக்கி அண்டமெல்லாம் விழுங்குகின்ற மகா அற்புதமான விஸ்வரூப காட்சியில் ஏற்றி உருவாக்கி தினந்தனம் விஸ்வரூப காட்சி, தினந்தனம் ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்குதே, அதுதான் விஸ்வரூப காட்சி. அந்த காட்சியை நம்ம செவியில ஏற்றி ஏற்றி நம்மை உருவாக்கி ஒரு நள்ளிரவில் தேவர்கள் எல்லாம் கண்டு அதிசயிக்க பெற்றெடுத்தோம். இருள தான் கிடந்தோம் நம்ம, அந்த இருள்ல இருந்து நம்மள வெளிச்சத்துக்கு பெற்றெடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நாம எல்லாரும் அந்த விஸ்வரூப காட்சியை தினந்தனம் விளங்க பெற்றவர்கள், எல்லாரும் மறுபிறப்பு பெற்றவர்களே, அந்த ஆலவாய் சூழில் இருந்து பிறந்தவர்களே. அன்று முதற்கொண்டுதான் உனக்கு பெரிதை பெரிதென்று எண்ணவும் பேசவும் எளிதாயிற்று. அதனாலதானே நம்மளுக்கு பெருமானவர்கள்
இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து பேசக்கூடிய அந்த வல்லமும் நமக்கு கிடைக்குது. அவங்க ஆளவாய் சூழல பிறக்கலைன்னா இதெல்லாம் எடுத்து பேச முடியுமா நாம? அத்தகைய இந்த எல்லையில் நீ வைத்துள்ள அன்புக்கு மேற்பட்ட அன்போ, இப்படிப்பட்ட ஒரு எல்லை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமும், யமனையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமும் நமக்கு கொடுத்துருக்காங்களே, அவங்க மேல வைக்கிற அன்பை விட வேற எங்கேயாவது நம்ம அன்பு வைக்கலாமா? வேற எது மேலேயாவது அன்பு வைக்கலாமா? அப்படி வச்சா அது நம்மளை எதை நோக்கி இழுக்கும்? இதற்கு மேற்பட்ட அன்போ அல்லது அதற்கு சமத்துவமான அன்போ வேறு எங்காவது நீ வைத்திருந்தால் அந்த பக்கம்தான் கடைசி நேரத்தில் உன் தராசு இழுக்கும். இப்போ நம்ம தராசு பெருமானவர்கள் மேல வைக்கிற அன்பு பக்கம் தான் இழுக்கணும், வேற பக்கம் இழுத்துடக்கூடாது. அப்படி இழுத்தா அது தகாத இழுப்பு. அந்த தகாத இழுப்பின் காரணமாக என் கையை விட்டு நீ தவறினால் அந்த அன்பு அவங்க பக்கம் இழுக்கிற தராசா இருந்தா தான் அவங்க அதை நம்மளை பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து தூக்கி வேற பக்கம் இழுத்தினா நீ என் கையை விட்டு போயிடுவ. நீ ஒரு அரசனாக இருந்தாலும் யமன்பதி எல்லையில் உன் தொண்டையில் கசப்பினால் செய்த சூத்தறிவால் அறுத்தேருமே, பிறகு அந்த நித்திய கொடுநரக அவஸ்தைக்கல்லவா போய்விடுவாய். ஆகவே உனக்கு இங்கு என்ன உஜார் ஒட்டுதல் வேண்டும்? அப்போ நமக்கு எவ்வளவு உஜார் ஒட்டுதல், நம்மளுடைய அன்பு முழுமையுமாக பெருமானவர்கள் மீதுதான் இருக்கணும். அதுக்கு நிகரான அன்போ, அதுக்கு மேம்பட்ட அன்போ அல்லது அதுக்கு சமமான அன்போ வேற எங்கேயுமே நாம வைக்கக்கூடாது. ஒரு போலி அன்பு செலுத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் வாழணும் இந்த உலகத்தில். மூல புருஷர்கள் குலத்தை வகுத்து மக்களை நீதியில் நடத்தித்தார்களே, அவர்கள் குலங்களை வேறு வேறாக வகுத்தது எதற்காக? வரப்பில்லாமல் வயல்களெல்லாம் ஒரே பரப்பாக இருந்தால் அதில் தண்ணீர் தேக்கி வேளாண்மை செய்ய இயலாதல்லவா? அதுபோலவே மெய்ஞான பயிர் செழிக்கும் பொருட்டு சாதி வகுத்து பாட்டி கட்டினார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் நடத்தின செயல் ஒன்றேதான். எத்தனையோ பாடவான்கள் வந்தாங்க, வேற வேற செயலுக்காக எல்லாம் வரல. ஒரு பெரிய நிலம் இருக்கு, மொத்தமா தண்ணீர் பாய்ச்ச முடியாது. விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பாத்தி பாத்தியா கட்டம் கட்டமா முதல்ல அப்படியே கட்டி வச்சு அந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயுமா தான் தண்ணீரை பாய்ச்சுவாங்க. எதுக்கு? மொத்தமா பாய்ச்ச முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலையுமா அப்படியே அந்த தண்ணி போறதுக்கு ஒரு வழி விட்டு அதுல அப்படியே பாய்ச்சுவாங்க. ஆனா பாய்ச்சுற தண்ணி ஒண்ணுதான். அது போல எத்தனையோ மதங்கள் வந்தாலும் செயல் ஒண்ணுதான். ஒன்றே குலம் என்று வாயில் மட்டும் சொல்லிக் கொண்டால் போதுமா? பல்லாயிரக்கணக்கான எம் மக்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது உயிருக்கு உயிரான பிரத்யட்ச செயலாகி விட்டதே. இப்படி ஆகியிருப்பதற்கு காரணம் அவர்கள் தேவ பிறப்பாகிய வேறே பிறப்பு எடுத்ததினால் அல்லவா? இப்ப நாமெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாழ்ற நம்ம எல்லாமே வேற பிறப்பு எடுத்துட்டோங்கிறாங்க பெருமாள். அதனால நம்ம யாருக்குமே நாம மறுபிறப்பு அடைஞ்சுமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டியதில்லை. யாரெல்லாம் பெருமாள் அவங்கள நம்பி அவங்க மேல முழு நம்பிக்கை முழு சரணாகதி அடைஞ்சிட்டோமோ அவங்க எல்லாருமே மறுபிறப்பு அடைந்தவர்கள். ஆகவேதான் என் மக்களுக்கு எடுத்ததெல்லாம் மாசு மறுவற்ற திட்டவட்டமான தீர்மானமாக இருக்கிறது. சந்தேக பொதுப்புலமை பேச்சே இங்கே எல்லாமே நமக்கு திட்டவட்டமா இதுதான் இப்படித்தான். வேற யாராவது சொல்லி எது சொன்னாலும் அது இல்லவே இல்லை. எங்க பெருமானவர்கள் சொல்றாங்களே அதுதான் இதுதான் அப்படின்னு திட்டவட்டமா தான் நம்மளுக்கு தெரியும். பொதுப்புலமை பேச்சே கிடையாது நம்மகிட்ட. பொதுப்புலமை போலியாம் குறவர்கள் தான் பொதுப்பட பேசுவாங்க. பல நூற்றாண்டு காலம் உலகமெல்லாம் சுற்றி படித்தாலும் இங்கு காணப்படும் சமரச சன்மார்க்க ஒருமைப்பாடு கிட்டுமா? ஒரு காலம் கிட்டாது. இங்குள்ள ஒவ்வொருவரும் திரும்ப திரும்ப சொல்றாங்க, ஒவ்வொருவரும் அந்த இறை சூழலில் வைத்து மறுபிறப்பு எய்ததினால் தான். அப்ப நாம ஒவ்வொருவரும் அந்த இறை சூழலில் வைத்து மறுபிறப்பு அடைந்து விட்டோம். இத்தகைய சத்திய ஒருமைப்பாடு வந்தது. இங்கு சேராத ஒருவருக்கு நீ மறுபிறப்பு எய்தியிருப்பது தெரியுமா? நீ மறுபிறப்பு பிறக்கலைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் இங்க சேராதவன்னு அர்த்தம். அவனுக்கு தெரியாது நாம எப்படி மறுபிறப்பு அடைஞ்சோம்னு. முன்போல் அவனும் தெய்வ சூழலில் பிறந்தால் அல்லவா அது தெரியும். இந்த எல்லையை விட்டு வெளியே 1000 ஊர்களில் தேடி பார்த்தாலும் ஒரு மறுபிறப்பு பெற்ற தலையை காண முடியுமா? முடியாது. இப்போது மறுபிறப்பு பெற்று தன்னை அறிந்த மக்களே நிறைந்த ஒரு ஊரையே உண்டாக்கி விட்டோமே. மற்றும் ஊருக்கும் அங்கங்கே 5, 10, 100 மெய்வெளி தலைகள் இருக்கவும் செய்துள்ளோம். எந்த காலத்திலும் இல்லாத இந்த அதிவல்லப செயல் இந்த காலத்தில் மட்டும் ஏன் உண்டாக வேண்டும்? அப்போ எந்த காலத்திலும் இல்லாத செயல் அந்த இறைவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது எந்த காலத்திலும். எத்தனை சதுரயுகம் கடந்து போச்சு இதுவரைக்கும். எந்த சதுரயுகத்திலும் இறைவன் பாரவான்களை தான் அனுப்பி கொண்டிருந்தாங்களே தவிர
அவங்க வரல. எந்த காலத்திலும் இல்லாத அந்த அற்புத செயல் இப்ப நடந்திருக்கு. அதுக்கான இறைவனின் ஒரு திட்டம், அந்த ஒரு திட்டத்தோட தானே இந்த செயலை நடத்திருப்பாங்க. முன் வந்த செம்மல்கள் அப்பர், சுந்தரர், மணிவாசக பிரான், வடலூர் வள்ளல் இவர்கள் எல்லாம் இந்த மெஞ்ஞான பயிரேற்றுவதில் வஞ்சகமாக பாடுபட்டார்கள். உண்மையாகவே உயிரை தியாகம் செய்துதானே பாடுபட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தையே கொடுத்தாலும் தாங்கள் நடத்த வந்த இந்த மெஞ்ஞான பாதையை விட்டு மாறுவார்களா? மாற மாட்டார்கள். எவ்வளவு இடையூறு வந்தாலும் அவர்கள் வைராக்கியம் மங்குமா? மங்காதே. அப்போ உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்து ஆசானோடு 12 வருடங்கள் பூர்ண ஒட்டுதலோடு பாடுபட்டால் தான் கிடைக்கும்னு இருந்துச்சு இந்த தேவ சட்டம். அந்த தேவ சட்டத்தையே நான் தவத்தின் மேம்பாட்டினால் மாற்றிட்டேங்கிறாங்களே பெருமானவர்கள். என்னுடைய ஓயாத தவத்தின் பலனாக இந்த உடல் பொருள் ஆவி 3ஐயும் சட்டம் பண்ணி பெற வேண்டும் என்று காலகாலமெல்லாம் இருந்த கண்டிப்பான சட்டத்தை நாம் மாற்றி, யாரால இந்த சட்டத்தை மாற்ற முடியும்? சட்டம் இயற்றினவங்களாலதான் அந்த சட்டத்தை மாற்ற முடியும். அது யாரு? அந்த எல்லாம் அந்த படைத்த அந்த சர்வ ஈசன், சர்வத்தையும் படைத்த அந்த ஈசனே அவதாரம் செய்துதான் அந்த சட்டத்தை மாற்ற முடியும். வேற யாரும் சட்டத்தை மாற்ற முடியாது. அப்போ அந்த சட்டத்தை மாற்றி ஜீவரட்சிப்பு பரிசை நமக்கெல்லாம் இவ்வளவு எளிதாக கொடுத்து வர்றாங்களே, எதுக்காக? அடுத்த உலகுக்கு வித்து வேணும்னு வித்து எடுக்க வந்த பெருமாளாக நம்மளெல்லாம் வித்தாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது நான் மட்டும் சொல்லல, நான் தான் ஈசன் வந்துட்டேன் நான் மட்டும் கூவல. தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு பாரு, யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அது தீர்க்க தரிசிகள் சொல்லுவாங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பெருமானவர்களுடைய வருகையை பற்றி? திருமூலர் சொல்லியிருக்காங்க, மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காங்க, வீரபிரம்மம் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க? பனிமதி மங்கை பங்கனாக வருவார்கள் நாமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களே. நம்முடைய பெரிய நாச்சியார், பனிமதி நாச்சியார், அவங்க நாமத்தை சொல்லி பனிமதி மங்கை பங்கனாக வருவார்கள். இந்த காட்டிற்கு வந்து தோற்போர்வை ஈக்கி செம்பட்டுடையோடு ரத்தன அணிகளை அணிந்த இன்ன திருமேனியராய் விளங்குவார்கள்னா தீர்க்க தரிசனம் இருக்கே, அதை பார்த்தாவது நம்பு. என்னுடைய பிள்ளைகள், என் மக்கள் அறிவென்ற அளப்பரிய கடலில் ஏறி, நம்மளைத்தான் சொல்றாங்க, அறிவென்ற அளப்பரிய அந்த கடல்ல ஏறி அவங்க கொடுக்குற அந்த உணவை வாரி 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 தின்னு கொழுத்து புஜபல தாஷ்டீகர்களாக யமனுக்கும் அடங்காதவர்களாக இருப்பார்கள். நாம தான் அப்படி இருக்கிறோம். பெருமான் அவர்கள் கொடுத்த உணவை தின்னு தின்னு கொழுத்து புஜபல தாஷ்டீகர்களாக யமன் வந்தாலும் வாடா பார்க்கலாம், நான் யாருடைய பிள்ளை தெரியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை ஆக்கி வைத்திருப்பார்கள் என்று வீரபிரம்மம் அவர்கள் கூறுகிறார்கள். என்று வீரபிரம்மம் அவர்களும் கூறியுள்ளார்களே. இது என்ன காலம்? இறைவன் திருவருள் பண்ண காலங்கள் பார்த்தனம் கேட்டிலை. இது எந்த காலத்திலையும் இந்த பூமிக்கு வரலையே இப்படி ஒரு வசந்த காலம் என்று இந்த வசந்தத்தை நினைந்து நினைந்து மக்கள் உள்ளம் ஏன் பூரிப்படையவில்லை? அப்போ இப்படியெல்லாம் நான் பாடுபட்டு ஒரு 2 பிள்ளைகளைத்தான் பெற்றெடுத்தேன். இப்போ இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்தாலும் இன்னும் என் ஆசை அடங்கல. தென்னன் பேராசை வாரியன் என்பதற்கு இணங்க இன்னும் பாடுபட்டு வருகிறோம் அப்படின்னு பெருமானவர்கள் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நம்ம இப்ப பார்க்கும்போது எல்லா வாக்கியத்திலையும் அவங்க தங்களை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே வருவதுதான் நம்ம பார்க்கிறோம். உனக்கு புகழ் வேணுமா? புகழ்னா இந்த உலகத்துல புகழுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், என்னென்னலாம் செஞ்சு உடம்ப கெடுத்துக்குவாங்க. ஆனா உனக்கு புகழ் வேணும்னா அந்த சர்வமும் எதற்குள் அடக்கமோ, நம்ம பெருமான் நம்ம சொன்ன, நான் தான் சர்வ உலகத்திற்கும் ஆண்டி. அந்த ஆண்டி நம்மளை புகழும்படி நாம நடந்துகிட்டா போதும். சர்வ உலகத்தையும் ஆள்கின்ற அந்த ஆண்டி இருக்கிறார்களே, அவர்கள் நம்மை புகழும்படி நம்ம என்ன காரியம் செஞ்சோம்? அதுதான் நமக்கு புகழை கொடுக்கும். அப்படி செஞ்சினா உலகமும் நித்திய காலம் புகழ் உன் கைவரவாகும். புகழ் வேணும்னா ஒரு பெரிய மலையை இழுக்கிறது தான் புகழ். அந்த மலைய ஒரு மயிரை போட்டு இழுக்க வச்சிருவேன் நானுங்கிறாங்க. ஒரு மயிரை கட்டி மலையை இழுக்க முடியுமா? நாம பெருமானவர்களுக்கு நம்மளை அவங்க அன்பு செலுத்துற மாதிரி நம்ம நடந்தா போதும் உனக்கு புகழ் கிடைக்கிறோன்னு ஒரு எளிமையான வழி சொல்றாங்களே. மயிரை கட்டி மலையை இழுக்க வழி சொல்லும் போது நீ மலையை போய் இழுக்கிறேன்னு ஒரு கல்லா தூக்கி கொண்டு வந்து நகட்டி அந்த பாறையா இருக்கு, பாறையை தூக்கி கொண்டு வந்து வச்சு வெயிட்ட குறைச்சி அந்த மலையையும் தள்ளுறேன்னா அது முடிஞ்ச காரியமா?
மயிரை கட்டி இழுக்கலாம் மலையேன்னு சொல்லும் போது நான் எப்படி இழுப்பேன் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சபையோர்கிட்ட கேக்குறாங்க. அப்ப சபையோர் தெரியவில்லை, ஆண்டவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் சொல்றாங்க, இளநகை திறங்க உன்னை இழு என்று நாம் சொல்லும் போது, ஒரு மலையை உன்னை இழுக்க சொல்றேன் சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், அந்த மலைக்கு பின்னால போய் உனக்கு தெரியாம மறைஞ்சு நின்றுகிட்டு நான் தள்ளிடுவேன் மலைய, நீ மயிரை போட்டு இழுத்த மாதிரி நான் வெளியே சொல்லிடுவேன். பிள்ளைதான் மயிரை போட்டு இழுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு குழந்தை உன்னை தூக்க முடியலன்னா நம்மவே அதை அடியில கையை கொடுத்து தூக்கி அந்த குழந்தையே தூக்குன மாதிரி ஆயே பாப்பா தூக்கிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அந்த மாதிரி பெருமானவர்கள் மயிரை போட்டு மலையை இழுன்னு சொல்லி நாமளும் மயிரை போட்டு அப்படி இழுக்கும் போது அவங்க பின்னால இருந்து தள்ளி நான் தள்ளலப்பா அவன் தான் இழுத்தான்னு புகழெல்லாம் நமக்கு கொடுத்துறான். அதுக்கு என்ன செய்யணும், நாம அவங்க புகழும்படியான ஏதாவது ஒரு காரியம் நம்ம செஞ்சா போதும், அவங்கள நினைச்சா போதும், அவங்கள பத்தி பேசினா போதும், அந்த பேசுறத கேட்டா போதும். அதுதான் அவங்க நமக்கு கொடுக்குற அந்த ஒரு வேலை. நீயோ அவங்கதான் மாக்கு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நம்மளால எதுவும் முடியாது, மாக்கு போட்டு தள்ளுறதெல்லாம் அவங்க. நீயோ அதை அறியாமல் மயிறு கூட அறியாமல் நீயே இழுத்து விட்டதாக எண்ணி ஆச்சரியப்ப. நம்மளால ஒரு காரியம் கூட நடக்காது, ஒரு தூசி கூட ஆண்டவங்க சம்மதம் இல்லாம பறக்காது. நாம தான் பறக்க வச்சுக்கிட்டோம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நடக்கவே நடக்காது. அதல்லாமல் என்ன தவம் செய்து இந்த ஞானம் பெற்றாய், ஒரு பாடும் இல்லாமல் வேடிக்கை விளையாட்டாகவே சிரித்து சிரித்தே நாம் ஊட்ட இதை நீ பெற்றி விட்டாயே. சிரிச்சு சிரிச்சே விளையாண்டே நம்ம கூட விளையாண்டே நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டாங்களே பெருமான். அந்த மலையை பற்றி இல்லை, நான் பின்னால் வந்து தள்ளுறேன், ஐ பாப்பா தூக்கி இருச்சின்னு சொன்ன மாதிரி ஐ என் பிள்ளை மலையை நகர்த்தி இருச்சின்னு சொல்லி சிரிச்சு சிரிச்சே நம்ம கூட விளையாண்டு நமக்கு இவ்வளவு பெரிய புகழையும் இவ்வளவு பெரிய பெருமையும் வழங்குறாங்களே பெருமானவர்கள். அந்த மதியை சார்ந்து நின்றால் இந்த மனிதனால் ஆகாத காரியம் ஏதாவது இருக்கா? அப்போ இறைவனால மட்டும்தான் எல்லாமே முடியும்னு நம்ம முதல்ல பார்த்தோம். சரணாகதி தத்துவம் அவங்க மேல வச்சுட்டு அவங்க என்ன செஞ்சாலும் அது நம்மளுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா அது நம்ம நன்மையை நோக்கித்தான் இட்டு செல்லும். அது இல்லாம என்ன தெய்வம் இப்படி செஞ்சுட்டாங்க, எப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசனைப்படி சொன்னோம்னா அது ஒண்ணுமே சரி வராது. ஒரு விவசாயி இருந்தானா, விவசாயம் பண்ணிட்டு அந்த மழை வர்ற காலத்துல மழை வரல, விதைச்சிட்டு மழை வருமான்னு வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா வரல. அப்புறம் எப்படியோ அவன் தண்ணியை பார்த்து பயிர் விளைஞ்சா பிறகு அப்புறமா தேவையில்லை, இப்ப மழை வந்தா பயிர் அழிஞ்சு போயிருங்கிற நிலையில மழை வருது. காத்து அடிக்கிற நேரத்துல காத்து அடிக்கல, எப்பயோ காத்து அடிக்குது. அவனுக்கு கோபமா வருது. அவன் போய் கடவுள்கிட்ட கேக்குறான், கடவுளே நீங்க தானே எல்லாமே விளைய வைக்கிறீங்க, நான் உங்களை நம்பித்தானே ஒரு விதையை விதைச்சி பயிரை விளைய வைக்கிறேன். தேவையான காலத்துல அந்த மழையை பெய்விச்சா என்ன, தேவையான காலத்துல அந்த காத்தை கொடுத்தா என்ன, தேவையில்லாத காலத்துல மழையை கொடுக்குறீங்க, தேவையில்லாத நேரத்துல காத்த வீச வைக்கிறீங்க, எல்லா வேலையும் உங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டதுனால உங்களால செய்ய முடியலையா, பொறுப்பை என்கிட்ட கொடுங்களேன், கொஞ்சம் யார்ட்டையாவது பொறுப்பை மாற்றி விடுங்களேன், நாங்க செஞ்சுக்கிறோம், எப்ப மழை வேணுமோ அப்ப நாங்க பெய்விச்சுக்கிறோம், உங்களால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி ஒரு கடவுள்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ கடவுள் அவங்களும் சரி இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துட்றேன், எப்போ மழை வேணுமோ பெய்ய வச்சுக்கோ, எப்போ வெயில் வேணுமோ வர வச்சுக்கோ, எப்போ காத்து வேணுமோ வர வச்சுக்கோ, அந்த சக்தியை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களாம். இவனும் அப்பாடா நல்ல வேலை நம்மகிட்ட கொடுத்துட்டா, நம்ம தேவையான அப்போ மழை வர வச்சுக்கலான்னு விதைச்சி மழை எப்போ வேணுமோ மழையே வா அப்படின்னோடனே மழை வந்துருச்சு. போதும் நில் அப்படின்னோடனே நின்றுச்சு. அவன் பயிர் அழிஞ்சு போகல, நல்லா பயிர் முளைச்சிருச்சு, நல்லா விளைஞ்சு வந்துருச்சு. காத்து எப்போ வேணுமோ காத்தே இந்த அளவுக்கு மட்டும் வீசு அப்படின்னா அந்த அளவு வீசுச்சு. ரொம்ப பெரிய புயலா அவனுடைய பயிரெல்லாம் சாய்ச்சிடல, தேவையான அளவு கொண்டு எல்லாம் செஞ்சுட்டான் அவன். கடைசி அந்த பயிரெல்லாம் அறுவடை செஞ்சு அந்த அதில் உள்ள மணிகளை பார்க்கும்போது எல்லாமே பதறாக இருந்தது, ஒண்ணுல கூட நல்ல முத்தின மணிகளே இல்லையா. எல்லாம் பதறாக இருந்தவுடனே அவன் பதறி போயிட்டான். என்ன இவ்வளவு நம்ம மழையை வர வச்சு எல்லாம் செஞ்சோம், இது பண்ணோம், எல்லாம் அம்பிட்டு பதறா போச்சு அப்படின்னு திரும்ப கடவுள்கிட்ட போய் கேட்கறான். கடவுளே அந்த சக்தியை எனக்கு கொடுத்தீங்க, நானும் தேவையான நேரத்துல மழையை வர வச்சேன், இப்ப என்ன பார்த்தா உள்ள அம்பிட்டு பதறா இருக்கு, உள்ள நெல்மணிகள் ஒன்னையுமே காணோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கடவுள் சொன்னார, நீ தானே எப்ப வேணாலும் நானே பெய்ய வச்சுக்கிறேன் மழை, அந்த பவரை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டேன், நானும் உன்கிட்ட பவரை கொடுத்தேன்,
நீ தேவையான நேரத்துக்கு அதுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்ச. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இப்படி எல்லாம் கொடுத்தா நல்ல நெல்மணி எல்லாம் விளையாது. நீரை தேடணும் அந்த பயிர். நீ தேவையான நேரத்துல ஈஸியா கொடுத்துட்டீங்கன்னா அது போய் தேடாது. அது நீரை தேடி அந்த வேற பூமிக்குள்ள செலுத்தி எங்க நீர் இருக்குன்னு தேடி இழுத்து கொண்டு வந்து அது பாடுபட்டு உழைச்சா அந்த நெல்மணி நல்ல விளையும். அந்த காத்து பயங்கரமா வீசணும். அப்போ அந்த பயிர் என்ன செய்யும், இந்த காத்து இப்படி பயங்கரமா அடிக்குதே, நாம இந்த காத்துல சாஞ்சி போயிடக்கூடாதேன்னு சொல்லி இந்த பூமியை நல்ல வேற பூமிக்குள்ள செலுத்தி பூமியை நல்ல இறுக பற்றி கொள்ளும். அது இந்த மண்ணுக்கு நல்லது. இந்த மண் அரிப்பெல்லாம் அந்த வேறு பூமியை பற்றி கொள்ளும் போதுதான் இந்த மண் அரிப்பெல்லாம் நடைபெறாது. இப்படி நான் ஒரு காரியம் செஞ்சேன்னா அதுக்கு பல காரணம் இருக்கும். அதெல்லாம் தெரியாம அந்த பொறுப்பை என்கிட்ட வேணும்னு கேட்டேன். இப்போ அந்த பயிர் என்னாச்சு, அதுக்கு எல்லாம் தண்ணி வேற கொண்டு போய் தண்ணியை தேட வேண்டிய வேலை இல்லை. இந்த நிலத்தை காத்துல சாஞ்சிருவோமோன்னு பயந்துகிட்டு இந்த நிலத்தை பிடிக்க வேண்டிய வேலை இல்லை. அது பாடுக்கு சொகுசா வளர்ந்துச்சு. அதுக்கு அந்த நெல்மணி அருமையெல்லாம் தெரியல. அது என்னமோ வளர்ந்து அந்த பதரே இல்லாம அந்த கஷ்டப்பட்டு தேடி அதனுடைய பலனை அதை அடைஞ்சாதான் அதனுடைய விளைவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த விவசாயி அம்மா நல்ல வேலை, இனிமே நீங்களே வச்சுக்கோங்க சாமி, இந்த பொறுப்பு எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு தேவை நெல்மணிகள் நல்ல விளைஞ்ச மணிகளாக இருக்கணும். இப்படி ஒண்ணுமில்லாம பாடுபட்டு பதறா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ இறைவனுக்கு எல்லாமே தெரியும். அவங்க எப்ப எதை கொடுக்கணும், எப்ப மழையை கொடுக்கணும், எப்ப வெயில கொடுக்கணும், எப்ப இவனை பாடுபடுத்தணும். இவனை பாடுபட்டு தேடட்டும் தண்ணிய. அந்த பயிரானது பாடுபட்டு வேற பூமிக்குள்ள செலுத்தி தண்ணியை தேடி வரட்டும். காத்து நம்மளை சாச்சிருதோ என்னமோ நினைச்சு பூமியை நல்லா பற்றி கொள்ளட்டும். அப்படித்தான் நமக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பெருமான் அவர்கள் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு நாம அவங்களுடைய திருவடிகளையே எப்படி அந்த வேறானது பூமி காற்று சாச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு இருக்க பற்றி கொள்ளுச்சோ, அது போல நம்மளின் கஷ்டங்கள் நம்மளை சாய்ச்சி தள்ளி நழுகி கீழ் தள்ளுவதற்கு எத்தனையோ வழிகள்லாம் வரும். அந்த வழிகள்லாம் போயிடாதபடிக்கு அவங்களை பற்றி கொண்டு பெருமான் அவர்கள் கொடுக்கிற அந்த அமுத வர்ஷிப்பு எப்ப கிடைக்குதோ அப்போ அதை பருகி கொண்டு நல்ல நெல் விளைந்த மணிகளாக நாமும் விளைவேறி கொண்டிருப்போம் என்று கூறி என் முத்திக்கொள்களை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.